ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். எப்படியோ இப்போதைக்கு அம்மாவை சமாளிச்சாச்சு. ஆனா அம்மாவுக்கு உண்மை தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியலையே. அண்ணா கவலைப்படாதண்ணே, அதெல்லாம் தெரியாதுண்ணே. அண்ணா நம்ம கான்ஸ் எப்படியாவது எதையாவது பண்ணி சரி பண்ணிடுவாப்லண்ணே. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுண்ணே, தைரியமா இருண்ணே. அப்படின்ற? ஆமாண்ணே. அண்ணா சக்தி தான் கால் பண்றா. சக்தியா? எடுத்து பேசு. இருமா, லவுட் ஸ்பீக்கர்ல போடு. சொல்லு சக்தி. அண்ணி பிஸியா இருக்கீங்களா? இல்ல இல்ல, என்ன சொல்லுமா? அது உங்களுக்கு அண்ணனோ தம்பியோ இருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல. ஆமான்னு சொல்லு. ஆமான்னு சொல்லு. ஆமா ஆமா, அண்ணன் அண்ணன். அவங்க கூட உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் எப்படி? அண்ணன்னா கொஞ்சம் பொதுவா க்ளோஸா இருப்பாங்க. ஆனா உங்க வீட்ல நீங்க அமைதி இல்ல. உங்க அண்ணன் அப்படி இல்லல்ல. என்ன சொல்றதுன்னு? ஏய், நீ நானும் அவ்வளவு க்ளோஸ் இல்லைன்னு சொல்லு. ஒண்ணு. ஏய் சொல்லு. சொல்ல மாட்டேன். ப்ளீஸ்மா சொல்லு. அண்ணி சாரி, நான் என்ன கேட்க வந்தேன்னா, நானும் எங்க அண்ணனும் அவ்வளவு க்ளோஸ்லாம் இல்லம்மா. நல்ல வேலை தப்பிச்ச அண்ணி. நான் எதுக்கு இதெல்லாம் கேட்டேன்னா, இன்னைக்கு உங்க அண்ணன் மேல நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன். தெரியுமா? ஐயோ, என்னமா நீ? தெரியுமா? எப்படி? என்ன சொல்றது? எதையாச்சும் சொல்லு. அவ்வளவு சீக்கிரமா போலீஸ்காரங்க ஆக்ஷன் எடுத்தாங்களா என்ன? அது இல்ல, நீ கேட்டதை வச்சு நானே கெஸ் பண்ணேன் இது மாதிரி தான் ஏதாவது நடந்திருக்கும்னு. அப்போ உங்க அண்ணனை பத்தி உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கே. நீங்க ரொம்ப நல்லவங்க அண்ணி. ஆனா உங்க அண்ணன் ஏன் இவ்ளோ மோசமா இருக்காரு? உங்க அண்ணன் மட்டும் இல்ல, உங்க அம்மாவும் தான். உங்க அண்ணன் ஒரு ரவுடி, உங்க அம்மா அதை விட. ஓகே அண்ணி, உங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் எனக்கு மனசு சமாதானம் ஆச்சு. என் மனசுக்கு எது சரின்னு தோணுதோ அததான் நான் செய்வேன். அதான் இந்த சக்தி. தெரியுமா? அண்ணி இத சொல்லதான் நான் போன் பண்ணேன். பாய் அண்ணி. நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு சொன்னாரு. இவ்ளோ டிராமா போட்டிருக்கானா அந்த ஆளு? கையெழுத்து வாங்கி தரலனா செத்துருவானா? சொல்லிட்டு சாகுற ஆளை பாரு. அப்படியே செத்தால நமக்கு என்ன? எதுக்குமா நமக்கு? மா, அந்த பிளான் எல்லாம் எனக்கு தெரியும். எமோஷனலா அக்காவை பிளாக்மெயில் பண்ணிருக்கான். என்கிட்ட வந்து பேசுறதுக்கு அந்த ஆளுக்கு எந்த தைரியமும் கிடையாது. அதான் அக்கா கிட்ட பேசிருக்கான். அந்த அம்மாவும் வந்திருந்தாங்க. எந்த அம்மாடி? புஷ்பா. ஓ, அவளும் வந்தாளா? இந்த மாதிரி விஷயம் எல்லாம் இன்னும் என்னென்ன வச்சிருக்கீங்க? ஒரேடியா சொல்லி தொலை. சக்தி, சொன்ன கேளு. மா, நீ பேசாம உள்ள போ. துர்கா அக்கா, முதல்ல நீ அம்மாவை கூட்டிட்டு உள்ள போ. அம்மா வா. சக்தி, இப்ப என்னதான் பண்ண போற? அங்க போய் தாம் தும்னு கத்த போற, அவ்வளவுதானே? என்னடி ஆக போகுது? இதனால இன்னும் சண்டை வளர்ந்துகிட்டே போகுது. இங்க பாரு சக்தி, எப்படியாவது இந்த வீட்டை நம்ம கிட்ட இருந்து பிடிங்கணும்னு அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதான் அதுதான் நடக்க கூடாது. அதுக்காக தான் நான் இப்ப போறேன். இனிமே இந்த வீட்டையோ இந்த மெஸ்ஸையோ அவங்க கனவுல கூட நினைக்க கூடாது. சக்தி, இந்த பத்திரத்தை நான் வாங்கிட்டு உன்கிட்ட சொல்லாம இருந்ததுக்கு காரணமே இந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு தான்.
சொன்னா கேளு சக்தி, அங்கள போக வேணாம். நான் தெரியாம தான் கேக்குறேன். நீங்க 2 பேரும் ஏன் இப்படி பயப்படுறீங்க? அங்க போனா பிரச்சனை பெருசாயிடுமா? இப்ப மட்டும் என்ன நம்மள சும்மா விட்டுருவாங்களா? இவங்க இப்படிதான்க்கா. இவங்க 2 பேரும் எதுக்கு தான் பயப்படாம இருந்திருக்காங்க? நீ போக்கா, நல்லா போய் 4 கொடுத்துடுப்பா. அம்மா முளைச்சு 3 இலை விடல வந்துட்டா. இப்ப எதுக்கு நீ அவளை திட்டுற? நான் என்ன பார்த்து பேசு. உன்னை பார்த்துதான் நீ பேசுறேன். உன்னை பார்த்துதான் பேசுறேன். சொன்னா கேளு சக்தி. இந்த விஷயத்தை இதோட விட்டு நான் பாத்துக்கிறேன். அம்மா இருக்கல, அம்மா பாத்துக்கிறேம்மா. இதுதான் அந்த ஆளுக்கு வேணும். அந்த ஆளு ஏன் உன்கிட்டயும் யமுனா கிட்டயும் மட்டும் பொய்யா பேசிட்டு போறான்னு யோசிச்சு பாரு. ஏன்னா நீங்க 2 பேரும் தான் அந்த ஆளை அனுசரிச்சு போறீங்க. சொல்றதுக்கெல்லாம் பயந்து பயந்து போறீங்க. துர்கா சின்ன பொண்ணு, நீங்க என்ன சொல்றீங்களோ அது சரின்னு சொல்லிடுவா. அப்புறம் என்ன மட்டும் தனியா கார்னர் பண்ணிடுவாங்க. ஈஸியா அவங்க ஜெயிச்சிடலாம். இதுதான் அந்த ஆளுக்கும் அந்த பொம்பளைக்கும் வேணும். உன் மனசுல என்னையா நினைச்சுக்கிட்டு இருக்க? எங்க அக்காவை பார்த்து தனியா பேசினியாமே, இப்ப பேசியா பாக்கலாம். சத்தம் போடாத சக்திமா, உள்ள வந்து பேச. ஏன் உன் வீட்டு கௌரவம் சந்தி சிரிச்சிரும்னு பாக்குறியா? இனிமே சந்தி சிரிக்க உன் வீட்டுக்கு என்னையா கௌரவம் இருக்கு? அக்கா சொல்லுக்கா, இவன் வந்து உன்கிட்ட பேசினானா இல்லையா? என்ன பார்த்து பேசியா? ஏன் இந்த ஐடியாவை உனக்கு அவதான் கொடுத்தாளா? ஐயோ பாவம், மூத்த பொண்ணு ரொம்ப அமைதியானவ. அவகிட்ட பேசி எப்படியாவது கையெழுத்து வாங்கிடுன்னு உன் பொண்டாட்டி சொல்லி அனுப்புனாளா? ஏய், நாங்க 3 பொண்ணுங்களும் 3 அம்மன் மாதிரி. எங்க வீட்டு விஷயத்துல தலையிட்ட பொசிக்கிருவேன். யார்கிட்டடி பேசிட்டு இருக்க? ஏய், என்னடி நீ பாட்டுக்கு பேசிட்டே போற? யோ, இவ பேசுறத பார்த்தா நாம என்னமோ இவகிட்ட பிச்சை கேட்ட மாதிரில பேசிட்டு இருக்கா? ஆமா, நீ கேட்டது பிச்சைதான். சக்தி போயிடலாம் சக்தி, பிரச்சனை வேண்டாம். சொன்னா கேளு. ஏய், என்னடி அமுக்கு நீ மாதிரி இருந்துகிட்டு உன் தங்கச்சியை கூட்டிட்டு வந்து மிரட்டுறியா? புஷ்பா சும்மா இரு புஷ்பா, நான் பேசி தீர்த்துக்கிறேன். அப்ப நீயாவது பேசி தொலையா? ஏய், இங்க பாரு, இப்ப நான் நினைச்சா கூட ஐபிசி செக்ஷன் 447ல கிரிமினல் கேஸ் போட முடியும். போடவா? ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கு நீ ஏன் இவ்வளவு சத்தம் போடுற? நான் சாதாரணமா தானே யமுனாட்ட பேசினேன். சாதாரணமா பேசுனியா? பத்திரத்தை கொடுத்து எங்க அம்மா கிட்ட கையெழுத்து வாங்க சொன்னது உனக்கு சாதாரண விஷயமா? ஒரு பொண்ணோட சம்மதம் இல்லாம அவள நடு ரோட்ல நிக்க வச்சு பேசின பாத்தியா? அதுக்கு ஐபிசி 268 போடவா? ஏண்டி நம்பரா ஏதோ சொல்லிட்டு இருந்தனா நாங்க பயந்துருவோமா? சிக் நிறுத்து. நிஜமா பண்ணி காமிக்கிறேன். சீக்கிரமா உள்ள போக நீங்க எல்லாரும் ரெடியா இருங்க. இவ்வளவு நாள் எங்க அம்மா முகத்துக்காக நான் சும்மா இருந்தேன். இனிமே அப்படி இருக்க முடியாது. நீ, உன் தம்பி, அப்புறம் இந்த ஆளு 3 பேரும் ரெடியா இருங்க. உங்க எல்லார் மேலயும் கேஸ கொடுத்து கம்பி என்ன வைக்கல. மிஸ்ஸே,
இல்ல மெஸ்ல இல்லாம இங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டேன். உங்களுக்கு இதெல்லாம் தேவையா? அதானே தேவையே இல்லையே. நீங்க போன்னு சொன்னா இப்ப கூட போயிடுவேன். போறேன்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்து உட்காடுறீங்க. நீங்க போங்கன்னு சொல்லவே இல்லையே. நான் வேற நிலைமையில இருந்தா நீங்க போங்கன்னு சொல்லிருப்பேன். ஆனா இன்னைக்கு யாராவது என்ன மீறி என் பேச்ச மீறி கேஸ போட்டீங்கன்னா நான் இல்லைன்னு நினைச்சுக்கங்க. நான் உயிரோட இருக்க மாட்டேன். ஏங்க என்னாச்சுங்க? நாம ஒண்ணு நினைக்கிறோம், ஆனா வேற ஒண்ணு நடக்குது. எப்படிங்க கரெக்டா சொல்றீங்க? எனக்கும் அப்படிதாங்க. நான் ஒண்ணு நினைக்கிறேன், ஆனா அதுவும் என்ன இல்லாம நடக்குதுங்க. ஏங்க இப்படி நடக்கும்போது எப்படி சமாளிக்கிறீங்க? அதுவா, அதை அப்படியே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா பேசிட்டு இருப்பாங்க. மனசு அப்படியே லேஸ் ஆயிடும். எனக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லைங்க. அட, என்ன ரொம்ப க்ளோஸ்ன்னு நினைச்சுக்கோங்க. க்ளோஸ்னா க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு நினைச்சுக்கோங்க. அப்பவே கேட்டேன் என்ன பிரச்சனைன்னு, நீங்க சொல்லவே இல்லை. இப்ப வச்சு சொல்லலாம்ல. ஹலோ, உங்ககிட்ட ஏன் சொல்லணும்? க்ளோஸ் ஃப்ரெண்டு மனசு லேஸ் ஆகும்லாம் சொன்னேன்ல. அப்பாடா, நீங்க சொல்லலைனாலும் பரவாயில்லைங்க. இப்ப நீங்க சிரிச்சீங்கல்ல, அது போதும். அப்புறம் இன்னைக்கு யார் பார்க்க வந்தாலும் நாளைக்கு வர சொல்லுங்க. சரிங்கம்மா. நிலுங்கம்மா, நான் அவசரமா ரங்கநாயகி அம்மாவை பார்க்கணும். இருங்கம்மா, அம்மாவை இன்னைக்கு பார்க்க முடியாது. நீங்க நாளைக்கு வாங்க. நான் தான் அவசரம்னு சொல்லிட்டு இருக்கேன்ல, போயா. அம்மா இருங்கம்மா, என்ன விஷயமா இருந்தாலும் நாளைக்கு வாங்க. அவங்களை இப்ப பார்க்க முடியாது. அதெல்லாம் என்ன பாப்பாங்க? யோ, நான் புஷ்பா. அம்மா நில்லுமா. போயா, சும்மா ஏதாவது பேசிக்கிட்டே இருக்க. ரங்கநாயகி, ரங்கநாயகி. அம்மா ஏமா கத்துறீங்க? போயா. அம்மா அம்மா. மெஸ்ஸ காலி பண்றதுக்கு சரியான ஆளுதான் புடிச்சிருக்கான் சங்கிலி. ஆனா இவகிட்ட திமிரா பேசினா வேலைக்கு ஆகாது. நடிச்சிருவோம். ரங்கநாயகி அம்மா, அம்மா அம்மா ஒரு நிமிஷம் சொல்றத கேளுமா. அம்மா என்ன காப்பாத்துங்கம்மா. உங்களதாம்மா நான் நம்பி வந்திருக்கேன். அம்மா அம்மா அம்மா, நீங்க மட்டும் எனக்கு உதவலன்னா நான் நடு தெருவுக்கு வந்துருவேம்மா. அம்மா அம்மா காப்பாத்துங்கம்மா. யார் நீ? கோதண்டம். அம்மா நான் எவ்வளவு சொன்னேம்மா, உங்களை பார்க்கணும்னு உள்ள வந்துட்டாங்கம்மா. அம்மா இன்னைக்கு நான் யாரையும் பாக்குறதா இல்ல. போய் நாளைக்கு வாமா. இல்லம்மா, அது முடியாதுமா. ரொம்ப அவசரமா. எனக்கு உதவி பண்ணுங்கம்மா. நீங்க மட்டும் உதவி பண்ணலனா நானும் என் ஒரே பையனும் நடு தெருவுல தான் நிக்கணும்மா. உனக்கு ஒரே பையனா? ஆமாமா, ஒரே பையன்தாம்மா. கோதண்டம், எவ்வளவு பணம் வேணும்னு கேட்டு கொடுத்து அனுப்புங்க. ஐயோ, எனக்கு பணம் எல்லாம் வேண்டாமா. நான் கடன் கேட்டு வரல. கடன் கேட்டு வரலையா? வேற என்னமா வேணும் உனக்கு? உங்க உதவிதாம்மா வேணும். என் பேரு புஷ்பா. நான் நீதிமணியோட பொண்டாட்டி. நீதிமணி? எப்படியாவது மெஸ்ஸ காலி பண்ணி கொடுத்துருங்கம்மா. முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்கம்மா. ஓ, அவன் பொண்டாட்டியா நீ? அதான் என் பையன் கிட்ட சொல்லிருக்கேன்ல, அந்த இடத்த காலி பண்ண சொல்லி. அப்புறம் என்ன, உன் புருஷன் என்ன பார்க்க வர பயந்துகிட்டு ஒன்ன அனுப்பி வச்சானா? உங்க அவசரத்துக்கெல்லாம் காலி பண்ண முடியாதுமா. நீ கிளம்பு, நான் என்னன்னு விசாரிக்கிறேன். அம்மா, நீங்க விசாரிக்கிறதுக்குள்ள என் சொத்தே என் கைய விட்டு போயிடுமா. பிளீஸ்மா.
வண்டி பஞ்சர். டேய் இது என் கடமைண்ணே. போடுறா. தேங்க்யூ. ஏங்க உங்க வண்டி இப்ப எப்படிங்க பஞ்சர் ஆச்சு? அண்ணே வண்டினாலே பஞ்சர் ஆகதானே செய்யும். ஐயோ நான் இப்பவே போய் ஆகணும். அதுதான் எங்களுக்கு வேணும். அதுக்குதான் எங்க ஜீப் இருக்குன்னு சொல்றது. ஆமாங்க, நீங்க வந்து நம்ம ஜீப்ல ஏறுங்க. கண்ணு மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள நான் கொண்டு போய் விட்டுறேன். ஏங்க நம்ம ஜீப்பு கில்லிங்க, செம்மையா பறக்கும். என் ஜீப்பு சும்மா ஜிவ்வுன்னு பறக்கும் போது நீங்க பாக்கணுமே, இந்த மின்னல் இருக்குல்ல, மின்னல் பா அப்படி இருக்குங்க. நீங்க ஏறுங்க வாங்க. ஏங்க யோசிக்காதீங்க, அவசரத்துக்கு எதுவுமே பாவம் இல்லைன்னு இவங்க ஆயாவே என்கிட்ட ஒரு வாட்டி சொல்லிச்சுங்க. என்னடா? ஆமா ஆமா சொல்லிருக்காங்க. அம்மா இந்தாங்கம்மா தண்ணி குடிங்க. இல்லம்மா வேண்டாம். அம்மா ஊர்ல நல்லா விசாரிச்சிட்டமா, எல்லாரும் இவங்களை பத்தி நல்லபடியா தான் சொல்றாங்கம்மா. அன்னைக்கு கோதண்டத்துக்கிட்ட ஏன் மீனாட்சி பணம் வேண்டான்னு சொன்னேன்? தலையெழுத்துமா, எல்லாம் என் தலையெழுத்து. அந்த ஆண்டவன் உங்க ரூபத்துல எனக்கு பணம் கொடுத்து அனுப்பினாரு. சந்தோஷமா அந்த பணத்தை வாங்க வந்தேன். ஆனா அந்த பணத்தை வாங்க முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு. அதான் அவர்கிட்ட வேண்டான்னு சொல்லி அவரை இங்கிருந்து அனுப்பிட்டேன். உங்க 2 பேருக்குள்ளயும் என்னதான் பிரச்சனை? இடமா இல்ல பணமா? இப்படி கேட்டா என்ன சொல்றது? இவதான் மொத பிரச்சனை. இடம் பணம் எல்லாமே பிரச்சனை தான். இது எங்க இடமா? இவ வந்து இங்க உக்காந்துகிட்டு இருக்கா. இல்லம்மா, அவங்க பொய் சொல்றாங்க. அம்மா இது ஏன் இடம்மா. இத எங்க அப்பா அம்மா வரதட்சணையா என் புருஷனுக்கு எழுதி கொடுத்தாங்க. அம்மா இப்ப கூட இந்த இடம் எங்க 2 பேர் பேர்லயும் இருக்குமா. அடி பாவி, 10 லட்சத்தை கை நீட்டி வாங்கினியே, அப்ப அது என்ன கணக்கு? இத பாரு, எப்ப நீ பணத்தை வாங்கிட்டியோ அப்பவே இது ஏன் இடம். சரி, நேரடியாவே உன்கிட்ட கேக்குறேன், நீ பணத்தை வாங்கினியா இல்லையா? இல்ல. அம்மா, அதுக்குதாமா நான் உங்களை நம்பி வந்தேன். நீங்க தாமா ஒரு பஞ்சாயத்தை வச்சு இதுக்கு நல்ல தீர்ப்பா சொல்லணும். பஞ்சாயத்தா? நீ என்ன சொல்ற புஷ்பா? அம்மா பாத்தீங்களா இவ்ள பஞ்சாயத்துன்னு சொன்னதும் எப்படி பயப்படுறான்னு? ஏன்னா தப்பு இவ பக்கம் இல்ல இருக்கு. எனக்கு எந்த பயமும் கிடையாதுமா. நீங்க பஞ்சாயத்து வச்சு இவ்வளவு விசாரிங்க, எல்லா உண்மையும் தானா வரும். புஷ்பா எதுக்குமா பஞ்சாயத்தெல்லாம் வேண்டாமா? அப்போ இடத்த காலி பண்ணு. பஞ்சாயத்துக்கு ஏற்பாடு பண்றேன். கோதண்டம் அம்மா, இன்னும் 2 நாள்ல பஞ்சாயத்து. சரிங்கம்மா. கரெக்டா சொன்னீங்கம்மா. இதுக்கு பஞ்சாயத்து தான் ஒரே வழி. ரொம்ப சந்தோஷமா. இதுக்குதான் ரங்கநாயகி அம்மா வரணுங்கிறது. மீனாட்சி, இன்னும் 2 நாள்ல பஞ்சாயத்து. புஷ்பா இப்படித்தான் முதல்ல ஒரு பஞ்சாயத்தை வச்சு என்னால இவனோட வாழ முடியாதுங்க. என் புருஷனை என்கிட்ட இருந்து பறிச்சுக்கிட்டு இன்னும் உனக்கு பத்தலையாம்மா? இந்த டிராமா பண்ற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. இன்னும் 2 நாள் தான் டைம் உனக்கு. தயாராயிரு. மீனாட்சி, நீ அன்னைக்கு எனக்கு செஞ்ச உதவிய
என்னைக்குமே நான் மறக்க மாட்டேன். நான் இப்படி பைசல் பண்ண வந்த இடம் ஓ வீடுன்னு எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா இவ்ளோ வேகமா நான் வந்திருக்க மாட்டேன். என்ன ஏதுன்னு கொஞ்சம் விவரம் தெரிஞ்சுக்கிட்டாவது வந்திருப்பேன். ஆனா இப்ப வேற வழி இல்ல மீனாட்சி. பஞ்சாயத்து வரையும் வந்தாச்சு. என்னதான் எனக்கு உன்னை பிடிக்கும்னாலும் பஞ்சாயத்துன்னு வந்துட்டா நான் ரொம்ப நேர்மையாதான் இருப்பேன். பஞ்சாயத்து நாற்காலியில உட்கார்ந்தாச்சுன்னா நான் ரங்கநாயகி இல்ல, நீதிக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டவ. அதுல இருந்து ஒரு இன்ச்சு கூட நான் மாற மாட்டேன். புரியுதுமா, நல்லாவே புரியுது. நீங்க அன்னைக்கு அங்க பேசும்போதே உங்களை நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். உண்மை உன் பக்கம் இருக்குன்னா அதை எப்படியாவது நிரூபிக்க பாரு மீனாட்சி. எனக்கு சந்தேகமே இல்லம்மா, உண்மை என் பக்கம்தான். ஆனா அதை எப்படி நிரூபிக்கிறதுன்னு தான் தெரியல. என்னம்மா இது? என் அக்கா தான் எனக்கே சந்தேகமா இருக்கு. உங்க அக்கா இவ்வளவு சந்தோஷப்படுறத பார்த்து எவ்வளவு நாளாச்சு. அது இருக்கட்டும். ஆமா, இவ்வளவு சந்தோஷப்படுற அளவுக்கு அப்படி என்னடா நடந்திருக்கும்? தெரியலையே மாமா. அக்கா, எல்லாருக்கும் ஒரு இனிப்பான செய்தி சொல்ல போறேன். ஏற்கனவே சக்கரை நிறைய போட்டிருக்கேன், ஆனாலும் பத்தாது. ஏன்னா நான் அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். இந்தாயா, முதல்ல நீ சாப்பிடு. இந்தா சண்முகம், எக்ஸ்ட்ரா சுகர். இந்தடா உனக்குடா. மாமா இது குடிக்காத மாமா, எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்கு. இதுல ஏதோ கலந்துருக்கு. ஆமா, இதெல்லாம் எதுக்கு புஷ்பா? எதுக்கா? இனிமே நான் நம்பர் 2 இல்லையா, நம்பர் 1. அந்த மீனாட்சி இனிமே இந்த ஊர்லயே இருக்க மாட்டா. எனக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை தானா கிடைக்கும். யோ, ஒன்னால முடியாதத ஒரே நாள்ல நான் சாதிச்சு காட்டிட்டேன் பாத்தியா? அதான் புஷ்பாங்கிறது. எப்படி புஷ்பா? சண்டைக்காரி கால்ல விழறத விட சாட்சிக்காரி கால்ல விழலான்னு சொன்னல. நேரா ரங்கநாயகி வீட்டுக்கு போனேன். புஷ்பா, எதுக்குமா? பஞ்சாயத்தெல்லாம் வேண்டாமா? அப்போ இடத்த காலி பண்ணு. பஞ்சாயத்துக்கு ஏற்பாடு பண்றேன். அக்கா, நீ சாதாரண அக்கா இல்ல, சூப்பர் அக்கா. மாமாவால முடியாத நீ ஒரு நொடியில முடிச்சிட்டியக்கா. அம்மா, அப்போ மீனாட்சி அம்மா என்ன பண்ணுவாங்க இனிமே? பிச்சை எடுப்பா. இது எத்தனை நாள் வெறின்னு உனக்கு தெரியாதுடா. எங்க போனாலும் என்ன இளக்காரமா பாக்குறாங்க. அதுக்கு காரணம் அந்த மீனாட்சி. அதுக்குதான் இந்த தண்டனை. இன்னும் 2 நாள்ல பஞ்சாயத்து இருக்கு. அப்புறம் அந்த வீடும் மெஸ்ஸும் என்னோடது. பஞ்சாயத்தா? ஐயோ, இதெல்லாம் சக்தி அக்காவுக்கு தெரியுமான்னு தெரியலையே. எப்படியோ புஷ்பா, நீ சந்தோஷமா இருக்கையில எனக்கு அது போதும். இந்த சந்தோஷத்துல இத ஃபுல்லா காலி பண்ணணும் போல இருக்கு. இன்னும் இருக்கா? நிறைய பண்ணி வச்சிருக்கேன், எவ்வளவு வேணாலும் சாப்பிடு. சரி மம்மி, நான் ஃப்ரெண்ட் பார்க்க போறேன், போயிட்டு வந்துடுறேன். சரிடா, பாய். அம்மா, அம்மா எந்திரிங்கம்மா. அம்மா, என்னமாச்சு உங்களுக்கு? டேய், தண்ணி எடுத்துட, சீக்கிரம் போடா. நான் எடுத்துட்டு வரேன். அம்மா, அமுனா, அம்மா, ஐயோ என் பொண்ணுங்க துர்கா எங்க? அம்மா ஒண்ணு இல்லம்மா, இங்க பாருங்க. 10 லட்சம். அம்மா, எங்கம்மா போறீங்க? உட்காருங்கம்மா. அண்ணே தானே, இந்தாங்க தண்ணி குடிங்க. அம்மா என்னாச்சுமா உங்களுக்கு? தம்பி நீயா? அம்மா, நான் இந்த பக்கம் வந்துட்டே இருந்தேம்மா. நீங்க அப்படியே அந்த பக்கம் ஓடி வந்துட்டே இருந்தீங்க. டக்குன்னு மயக்கமாயி விழுக போயிட்டீங்க. நல்ல வேலைம்மா, அண்ணன் வந்து உங்களை காப்பாத்தினாரு. பின்னாடி லாரி வேலை வேகமா வந்துகிட்டு இருந்துச்சு. அண்ணன் மட்டும் இல்லனா. டேய், நீ என்ன மட்டும் காப்பாத்தலப்பா,
என் 3 பொண்ணுங்களையும் காப்பாத்திருக்கேன். அம்மா என்னம்மா நீங்க என்னாச்சுமா உங்களுக்கு? உங்க உடம்பு எதுவும் சரியில்லையா? அது இல்லப்பா, என் மனசுதான் சரியா இல்ல. கிளம்பு 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 கிளம்பு. எல்லாம் அங்க காணப்பட்டு வந்தா கிளம்பு கிளம்பு. நாங்க பாத்துக்கிறோம். நாங்க பாத்துக்கிறோம். கிளம்புங்க. உன கூட்டம் கொடுக்குறாங்க. அம்மா உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு சொன்னீங்கன்னா உங்க மனபாரம் குறையும் நீங்க நினைச்சா என்கிட்ட சொல்லுங்கம்மா. என்னால முடிஞ்ச உதவியை நான் உங்களுக்கு பண்றேம்மா. அம்மா ஏன் அப்படி ஓடிட்டு இருந்தீங்க? உனக்கு ஞாபகம் இருக்கா தம்பி, 10 லட்சம் கடன் வாங்கறதுக்கு ரங்கநாயகி அம்மா கிட்ட ஒரு தடவை நான் வாங்க போனேன்னு? அது எதுக்கு தெரியுமா? நான் அவனை இன்னைக்கு இப்ப பார்த்தேன்பா. அவனை மட்டும் பிடிச்சிட்டா எல்லா பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு வந்துரும்பா. அவனை பார்த்ததுல எனக்கு பைத்தியம் பிடிச்சு போய் அப்படியே ஓட ஆரம்பிச்சிட்டேன். தம்பி இங்க பாருங்க. நேத்தே தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைச்சேன், ஆனா அந்த டென்ஷன்ல மறந்துட்டேன். தேங்க்ஸ். அட பரவாயில்லைங்க. அப்ப இன்னைக்கு பண்ண ஹெல்ப்புக்கு நாளைக்கு தேங்க்ஸ் சொல்லுவீங்களா? இன்னைக்கு பண்ண ஹெல்ப்புக்கும் தேங்க்ஸ். அண்ணே வானே போலாம், டைம் ஆயிடுச்சுண்ணே. எக்ஸ்கியூஸ் மீ, உங்க பேர் என்ன? வெற்றி. வெற்றி மேல வெற்றி வரணும்னு செல்வன்னு பேர் வச்சிருக்காங்க. செல்வ முருகன் பேர் இல்லையா? செல்வன்னாலே வெற்றி தானே. செல்வன் அண்ணன் பேரு செல்வன். ஆமாங்க செல்வன். செல்வன் அதுக்கு எங்க இத்தனை தடவை சொல்றீங்க? அதானே, அது நீங்க கேட்ட சந்தோஷத்துல அப்படி சொல்லிட்டேங்க. அண்ணே இப்ப கிளம்புனா நமக்கு நல்லது. சரிங்க, நேரம் ஆயிடுச்சு, நாங்க கிளம்புறோம். செல்வன் யாரையோ கூப்பிடுறாங்க. உன்னதானே கூப்பிடுறாங்க. இப்பதானே உனக்கு பேர் வச்சோம். வா. ஆமால சமாளிப்பவா. செல்வன் தான் ஒரு பேரு. சொல்லுங்க. எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். அங்க என்ன நடக்க போகுதுன்னு நீங்களே வந்து பார்க்க போறீங்க. உங்களுக்கே நாளைக்கு தெரிஞ்சிடும். உண்மை ஜெயிக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குங்க. அப்படிலாம் சொல்ல முடியாதுமா, இது கலிகாலம். உண்மைதான் எப்பவும் தோக்கும். என்ன உதவினாலும் கேளுங்க, நாங்க இருக்கோமா உங்களுக்கு. ரொம்ப நன்றிங்க ஐயா. யார்கிட்ட அம்மா பேசிக்கிட்டு இருக்காங்க? இரு, நான் போய் பாத்துட்டு வரேன். சக்தி சக்தி இரு, அம்மா வந்துரும். ஏய் ஒரு நிமிஷம் டி. சரிங்கம்மா, அப்ப நாங்க வரோம். சரி வாங்க, நாங்க வரோம்மா. யாருமா இவங்க? என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல, திடீர்னு ஏதோ வீட்ல விசேஷம் வச்சிருக்காங்க போல. அவங்க வீட்ல பண்ண முடியாதான் ஒரு 50 பேருக்கு. அதான் இங்க வந்து ஆர்டர் கொடுத்தாங்க. ஏண்டி நீ சாப்பிடுறத விட்டுட்டு எதுக்கு? பாதியில எந்திரிக்க கூடாதுன்னு சொல்லிருக்கல, போ சாப்பிடு. சாப்பாட்டுக்கு இடையில யார் ஒண்ணு வர சொன்னாங்க? எதுவா இருந்தாலும் நான் பேசிப்பேன்ல. மா, எனக்கு படிக்க வேண்டியது இருக்கு. நான் தட்டை கழுவி வச்சுட்டு படிக்க போறேன். ஒரு நிமிஷம் சக்தி, உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணுமா? யமுனாக்கு ஒரு தையல் மிஷின் வேணுமா? ரொம்ப ஆசைப்படுறா. பக்கத்து தெரு ராஜி அக்கா கிட்ட கேட்டேன். அவங்க தம்பி பொண்ணு கிட்ட ஒரு தையல் மிஷின் இருக்கான். ஆனா அந்த தம்பி பொண்ணு வந்து சென்னையில இருக்காளாம். நீ போய் அவகிட்ட இருந்து வாங்கிட்டு வந்துடுறியா? சென்னைக்கா? ஒரு மிஷின் வாங்கறதுக்கு ஏமா சென்னைக்கு போகணும்? நம்ம ஊர்லயே கிடைக்காதா? இல்ல, அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்ல, கொஞ்சம் விலை கூடுதலா இல்லாம இருக்கும். நம்மளோட பட்ஜெட்டையும் பார்க்கணும்லடா. நீ எப்போ அத பார்த்த? அது நான்
அவ பாக்கலம்மா. ராஜி அக்கா சொன்னதை வச்சு சொல்றா. அவங்க 2 பேரும் அப்பப்போ எப்பவாவது பேசுவாங்கல்ல, அதான். ஆமா, கரெக்ட் தான். அது நல்ல மாடர்னான மிஷினா. அது இருந்தா எனக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும் சக்தி. அக்கா, அதுக்கு யாராவது அவ்வளவு தூரம் போவாங்களா? அட போக்கா, உனக்கு வேற வேலையே இல்ல. எப்பவுமே அவ ஆசைப்பட்டு எதுவுமே நம்ம கிட்ட கேட்டதில்ல. இது ஒண்ணுதான் ஆசைப்பட்டு கேட்டா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.